என்னோட கிளைண்டோட காலில் வந்து பனியன், நான் அதை கவனிக்கவே இல்லை. நீங்க நினைக்கிற பனியன் இல்லை, இது ஒன் ஆஃப் த ஃபுட்டோட கண்டிஷன் தான் பனியன். ஸோ இதோட மெடிக்கல் டேர்ம் வந்து ஹேலஸ் வேல்கஸ். ஸோ இந்த ஹேலக்ஸ் வேல்கஸ்னா என்ன, இது எதனால வருது, இது எப்படி கியூர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க, அப்போ தான் இந்த மாதிரி சயின்ஸ் பேஸ் ஃபிட்னஸ் டிப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சிம்பிளாக சொல்லணும்னா உங்களோட பிக் டோ இருக்குல்ல, அதாவது கட்டவிரல், அதோட அலைன்மெண்ட்ல இல்லாமல் உங்களோட ஸ்மால் டோஸ் கிட்ட திரும்பி போகுது. அதனால ஒரு போனி பம்ப் கிரியேட் ஆகுது பேஸில். ஸோ இதுதான் வந்து பனியன், அப்படி இல்லைனா வந்து ஹேலக்ஸ் வேல்கஸ்ன்னு சொல்கிறோம். ரெண்டும் ஒன்று தான். ஓகே, இது எதனால் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். இதில் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நான் மேஜர் ஒரு 4 ரீசன்ஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மேஜர் திங் ஷூஸ். நீங்கள் ரொம்ப நேரமான ஷூஸ் போடுறீங்க ஆளாக இருந்தீங்கன்னா, அப்படி இல்லைனா எப்படின்னா உங்களோட டோ ரீஜன் இருக்குல்ல, அந்த இடத்துல ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. ஸோ அதனால் இந்த பனியன்ஸ் வருது. செகண்ட் ஒன் வந்து ஜெனட்டிக்ஸ், இல்லைனா உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரிஸ். உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஃப்ளாட் ஃபீட், வீக் ஆர்ச் சப்போர்ட், சரியான வாக் இல்லை, அதாவது உங்கள் கெயிட் பேட்டர்ன் ப்ராப்பராக இல்லைன்னா இதனாலேயும் உங்களுக்கு பனியன்ஸ் வரும். அண்ட் லைஃப் ஸ்டைல், நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கிறீங்க, ஓவர் வெயிட்டில் இருக்கீங்க, ரிப்பீட்டடாக ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க, அண்ட் தென் டோவை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பனியன்ஸ் வரும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ப்ரெஷர் ப்ளஸ் ஜெனட்டிக்ஸ் ப்ளஸ் பயோமெக்கானிக்ஸ் ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு டோ அலைன்மெண்ட் ஷிஃப்ட். அப்போ விக்கி, இதுக்கு என்னதான் சொல்யூஷன் சொல்லிட்டு நீங்கள் கேட்குது, என் காதில் கேட்குது. இதுக்கு எப்படி கியூர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் ஃபேமிலி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது இந்த மாதிரி ஃபுட்டில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதனால உங்களை ஃபாலோ பண்ணி பார்க்க சொல்லுங்கள். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க?